இங்க ஹீரோக்கு கல்யாணம் பண்ண வீட்ல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏற்கனவே ஹீரோ லவ் பண்ற பொண்ண வீட்ல சொல்லியிருப்பான். ஆனா அவங்க வேற ஜாதின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமலே விட்டுருப்பாங்க. இப்போ இவனுக்கு வயசு அதிகமாயிடுச்சுன்றதுனால அதே பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க ஹீரோ கேக்குறாங்க. ஆனா அவரு நீங்க வரவெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்களா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு திட்டி விட்டுறாரு. அண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பிடி மாஸ்டரா இருக்காங்க. அதனாலே இவங்களுக்கு எந்த மாப்பிளையும் செட் ஆக மாட்டேங்குது. அதையும் மீறி ஒரு மாப்பிளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாப்பிளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அது தெரிஞ்சதுமே அவங்க கிளம்பிடுறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பையனெல்லாம் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல, பொண்ணு தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பா. அதே மாதிரி ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணை வர சொல்றா. பார்த்தா அதுக்கு போல ஒரு பையன் வந்திருக்கான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு வெளியே போயிடுறா. ஆனா அவங்க அப்பாவோட கடைக்கே வந்து இந்த பொண்ணுகிட்ட நீ மட்டும் என் கூட ஒரு நாள் இருக்கலனா இந்த விஷயத்தை உங்க ஃபேமிலி கிட்டே சொல்லிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ இத மாதிரி பசங்களை அரெஸ்ட் பண்ண போட்டோவை பார்க்கறா. பார்த்ததுமே அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அவருமே அந்த பையனை பிடிச்சி சம்மடியாடி வச்சு வெளுத்து வாங்கி விட்டுறாரு. ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணை பிடிச்சி போய் பின்னாலே சுத்த ஆரம்பிச்சிடறா. அப்ப இந்த பொண்ணு என்ன நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றான். அந்த விஷயம் எனக்கு தெரியுங்க, இது மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பையனை பிடிக்காது பொண்ணை தான் பிடிக்கும்னு தெரியும். அதே மாதிரி தான் நானும், எனக்கு பொண்ணெல்லாம் பிடிக்காது பையனை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்றான். சோ இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.